பிஜேபியும் அதிமுகவும் இப்பொழுது இருக்கிறது. ஒன்றாக இருப்பதற்கு காரணம் விஜயோடு சேர வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்பினார்கள். ஒரு சமயச்சார்பற்ற கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்றுதான் எடப்பாடி விரும்பினார். இணங்கவில்லை என்ற பிறகு குதிரை கிடைக்கவில்லை என்றால் கழுதியில் ஏறுவது போல பிஜேபியோடு சேர்ந்து கொள்கிறார். பிஜேபியினுடைய பெரிய குறைபாடு என்ன என்றால் அது மதச்சார்புள்ள கட்சி. ஒரு மதத்திற்கு சார்பும் இன்னொரு மதத்திற்கு எதிர்ப்பும் உள்ள கட்சி. அதனாலே மாற்று மதத்தினர் இவர்களை பகையாக கருதுகிறார்கள். அப்படி 12% வாக்குகள் இந்த நாட்டில் இருக்கின்றன. அவர்களெல்லாம் திமுகவுக்கு மாறாமல் வாக்களிப்பதன் மூலம்தான் திமுக 40க்கு 40 வெற்றி பெறுகிறது, மற்ற தேர்தல்களிலும் வெற்றி பெறுகிறது. ஆகவே நான் நினைக்கின்றேன், இந்த தேர்தலிலே எடப்பாடி ஒரு கூட்டத்திற்கு போன போது எடப்பாடியாரே வருக வருக என்று விஜய் அன்பர்கள் சுவரொட்டி ஒட்டி இருக்கிறார்கள். செய்தித்தாளில் போட்டிருந்தான். அதே மாதிரி விஜய் கட்சியினுடைய கொடியை பிடித்து கொண்டு எடப்பாடியை வரவேற்பதற்கு அவர்களே செல்கிறார்கள். அப்படியானால் மேல்மட்டத்திலிருந்து கருத்து உருவாவதற்கு பதிலாக கீழ்மட்டத்திலிருந்து கருத்து உருவாகிறது. நமக்கு ஒரு அணி வேண்டும், நாம் ஒரு கூட்டிலே இருந்தால்தான் வலிமை, நமக்கு ஆதரவாக அனுசரணையாக எடப்பாடியார் பேசுகிறார், ஆகவே நாம் எடப்பாடியோடு சேர்வது நல்லது என்று தொண்டர்கள் விரும்புகிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரியும். கீழே இருந்து ஒப்பீனியன் மேக்கர்ஸ் ஆர் த கேடர்ஸ், நாட் த லீடர்.